கவிஞர் கண்ணதாசன் ஒருமுறை மகாபெரிவரை தரிசிக்க சென்று பெரியவரிடம், சுவாமி, பகவான் விஷ்ணு பாற்கடலில் பள்ளி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். பாற்கடல் என்றால் வெண்மை நிறமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அது மேக வர்ணமாக தெரிகிறதே, ஏன் என்று கேட்டார். மகா பெரியவர் மௌனமாக புன்னகைத்துவிட்டு, இதற்கான பதில் இன்று உனக்கு கிடைக்கும் என்றார். அன்றிரவு உமிடி செட்டியார் பெரியவரை தரிசிக்க வந்தார். தான் கொண்டு வந்திருந்த மரகத கல்லை பெரியவருக்கு சமர்ப்பித்தார். பெரியவர் ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வருமாறு கூறினார். பால் வந்ததும் மரகத கல்லை அதில் போட சொன்னார். அந்த பால் பச்சை நிறமாக மாறியது. மரகதத்தின் நிறம் பாலில் பிரதிபலித்தது. பெரியவர் கண்ணதாசனை அழைத்தார். பச்சை நிறமாக மாறிய பாலை பார்த்த கண்ணதாசன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். பெரியவர் சொன்னார், மரகத பச்சை பாலோட நிறத்தை மாத்திடுச்சு பாத்தியா? அப்படித்தான் மேகவர்ணம் கொண்ட விஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்ட போதும் அவருடைய நிறமே பார்க்கடலில் பிரதிபலிக்கிறது. அந்த அனுபவம் கண்ணதாசனின் மனதில் ஒரு ஆன்மீக தெளிவை ஏற்படுத்தியது. அதன் விளைவாகவே அவர் எழுதிய பாடல் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஆக ஒரு கேள்வியே ஒரு பாடலாக மாறியது.